பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அன்பா இருக்கீங்களா? அன்பா தான் இருக்கிறேன். அன்பு இருக்குல்ல, மாயமற்றதா இருக்கிறா உங்க அன்பு. மாயமாலமான அன்பு இருக்கிறா. யோசிச்சு பாருங்க. சிலர் பாருங்க, அன்பா இருக்கிற மாதிரி பேசுவாங்க, நடிப்பாங்க, உள்ளத்துல வேற இருக்கும். அது மாய்மாலம், ஏமாற்று. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு. சிலர் நமக்கு தீமை செய்யறாங்கன்னு வைங்க, லீடர், மேல் அதிகாரி கொஞ்சம் கடினமா நடக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தா குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், அன்பா இருக்கிற மாதிரி பேசுவோம். உள்ளத்துல அடுத்துக்கிட்ட இந்த ஆடு எவன் வெப்பம் தொலைகிறான்னு அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அப்போ நீங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கல்ல, உண்மையா அன்பா இல்லை. வீட்டுக்குள்ளேயே மருமகள் கிட்ட உண்மையா அன்பா இருக்கீங்களா? வெளியில காமிச்சுக்கிறீங்க, காப்பி கொண்டு வா, இது கொண்டு வா செஞ்சுட்டு, உள்ளுக்குள்ள அடுத்த ஆள்கிட்ட போய் என்ன பேசுறீங்க? இவா இருக்க வரைக்கும் அவ்வளவுதான், என் பிள்ளையை கெடுத்துட்டா. ஆனா நேசிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள சிலர் ஏமாற்றுகிற ஒரு அன்பை காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையா உங்க கணவரை நேசிக்கிறீங்களா? மனைவி நேசிக்கிறீங்களா? அன்பு இருக்குதா? உள்ளத்துல வெறுப்பு வச்சுட்டு பேருக்கு பேசுறீங்க, சர்ச்சுக்கு ஒன்னா போறீங்க, ஆனா இருதயம் வேறு வேறா இருக்குது. உண்மையான அன்பு இல்லை, மாய்மாலம், ஏமாத்துறீங்க. அப்படி இருக்கீங்களா? யாருப்படியாவது மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் அதை விரும்பல. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மையான அன்பு எனக்கு இருக்கணும். என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கணும். மாயமற்ற ஒரு அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை பார்க்கிறவங்ககிட்ட நான் உண்மையான அன்பு காட்டணும் அப்படின்னு கேளுங்களேன். நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ல, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாயமாலமான அன்பு வேண்டாம் ஆண்டவரே. ஏமாற்றுகிற அன்பு வேண்டாம், நடிக்கிற அன்பு வேண்டாம். மாயமற்றதா இருக்கும்படியான ஒரு இருதயத்தை தாரும், மன்னிக்கிற இருதயத்தை தாரும். எங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து உண்மையான அன்பு காண்பிக்கிற இருதயத்தை தாரும். உம்மை போல ஒரு அன்பான இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு தாரும், ஒவ்வொருவருக்கு தாரும், இந்த மகளுக்கு தாரும், இந்த மகனுக்கு தாரும். இந்த இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மாறட்டும். இன்றைக்கு உம்முடைய அன்பு மேற்கொள்ளட்டும், உம்முடைய அன்பு ஜெயிக்கட்டும். அவருடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை கொடுப்பீராக. கர்த்தரப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கசப்பான வேர் பிடுங்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.